ஓகே ஜி, நீங்கள் டே ஒன் அட்டன் பண்ணியிருந்தீங்க. எப்படி போச்சு? மறுபடியும் ரிவைஸ் ம். பண்ணீங்களா சொன்ன கான்செப்ட்ஸ்லாம்? ஓகே. பேசிக்ஸ் தானே. ஓகே. பேசிக்ஸ். ஆல்ரெடி எனக்கு தெரியும். இருந்தாலும் கொஞ்சம் அந்த எக்ஸ்ட்ரா நீ சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரிவ்யூ அதான். பண்ணேன். டே ஒன்ல நம்ம என்னென்ன கவர் பண்ணியிருந்தோம்னா, உங்களோட மைண்ட் செட் மாற்றுறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ நீங்கள் எப்படி ட்ரேடிங் அப்ரோச் பண்ண போகிறீங்க, எந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருப்பீங்க, எந்த மாதிரி மைண்ட் செட்டுக்கு நீங்கள் மாற்றணும், அப்புறம் உங்களோட பிரின்சிபல்ஸ்லாம் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அண்ட் பேசிக்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, நம்ம ஆப்ஷன் செல்லிங்கும் பையிங்கும் இன்சூரன்ஸோட கம்பேர் பண்ணி நம்ம ஒரு கிளியர் கட்டான எக்ஸ்ப்ளனேஷனாக ஒரு டே ஒன்னாக வீடியோ போட்டிருக்கோம். இதை வந்து நம்மளோட யூடியூப் சேனல்லையும் அப்லோட் பண்ணியிருக்கோம், 33 மார்க்கெட்ஸ். ஸோ நீங்கள் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்ஸ் டே ஒன் பார்த்துட்டு இந்த வீடியோவை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு வந்து டே 2. ஸோ இன்னைக்கான டாபிக் வந்து ஜி, ஹவு ஆப்ஷன் செல்லிங் ஆக்சுவலி மேக்ஸ் மணி. ஸோ செல்லிங் மட்டுமே மேக் பண்ணாது, ஆப்ஷன் பையிங்கும் நிறைய டைம் மணி மேக் பண்ணும். பட் இந்த வீடியோவில் ஆப்ஷன் செல்லிங் மட்டும் எப்படி மணி மேக் பண்ணுது, எப்படி பையர்ஸ்ட் இருந்த செல்லர்ஸ்க்கு மணி மூவ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். இதில் மெயினாக பார்க்க போகிற 2 டாபிக் வந்து ஒன்று தீட்டா டிகே அண்ட் அனதர் ஒன் இஸ் ப்ராபபிலிட்டி எட்ஜ். ஸோ நம்ம வந்து ப்ராபபிலிட்டி எட்ஜ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கான கொஸ்டின் வந்து பை ப்ராபபிலிட்டி தியரி. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக ப்ராபபிலிட்டி படிச்சிருப்பீங்க 10th அண்ட் 11th ஸ்டாண்டர்டில். என்ன அங்கே கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு காயினை டாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் த காயின் வில் கிவ் ஹெட்ஸ். அது ஹெட்ஸ் விழுவதற்கான சான்சஸ் என்ன, டெய்ல்ஸ் விழுவதற்கான சான்சஸ் என்ன. ஸோ இந்த மாதிரி நிறையா டாபிக்ஸ் வந்து நீங்கள் ப்ராபபிலிட்டியில் படிச்சிருப்பீங்க. இது வந்து பேசிக் 11th 10th ஸ்டாண்டர்டில் கூட எடுத்திருக்காங்க. அதை வந்து நம்ம அப்படியே அங்கே என்ன கான்செப்ட்ஸ் இருக்கோ அதை அப்படியே நம்மளோட ட்ரேடிங்கில் அப்ளை பண்ணுறோம். ட்ரெண்ட் வைஸ் மார்க்கெட் அப் சைடில் இருக்கும், டவுன் சைடில் இருக்கும். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜி, நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் இந்த கொஸ்டினுக்கு. மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுக்கான பாசிபிலிட்டி என்னங்க ஜி, சொல்லுங்கள். எனக்கு என்னோட வியூல வந்து மார்க்கெட் இப்போ ஒரு பாயிண்ட்ல இருக்கு அப்படின்னா அது இதர் மேல போலாம், ஓகே, ஆர் எல்ஸ் கீழே டவுன் சைட்ல வரலாம். ஓகே. டூ ப்ராபபிலிட்டி. இன் மீன் டைம் வந்து சம்டைம்ஸ் மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட்லயே மிடில் அதே சேம் பிரைஸ்ல மெயின்டைன் ஆகும். ஸோ இந்த 3 சினாரியோ மேபி. கரெக்ட். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாக் வந்து 500 ருபீஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கிருந்து அந்த ஸ்டாக் வந்து 510 போகிறக்கான சான்சஸ் இருக்கு. அப்புறம் இல்லைன்னா 490 போகிறக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா, ஸோ ப்ராபபிலிட்டி பி ஆஃப் அப்படின்ட்டுலாம் போடுவாங்க, அதெல்லாம் நமக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வேணாம். இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஒன்று வந்து அப் சைடு, ஒன்று டவுன் சைடு. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ராபபிலிட்டி 2. இதை வந்து 1/2 அப்படின்னு போடுவாங்க. இந்த டோட்டலுங்கிறது மேலே கீழே, மேலே போகிறதுக்கான சான்சஸ் மட்டும் 1. ஸோ இது நீங்கள் ப்ராபபிலிட்டி வைஸ் டிட்டர்மைன் பண்ணிங்கன்னா 50% சொன்னீங்களா? ஸோ 50% இஸ் த ப்ராபபிலிட்டி. ஸோ இதே மாதிரி டவுன் சைடில் போகிறதுக்கான பாசிபிலிட்டியும் சேம் இதே தான், 1/2 வரும். ஸோ ஒரே நிமிஷம், இதுக்கான ப்ராபபிலிட்டியும் 50%. ஸோ இப்போ நமக்கான ரியல் கொஸ்டினே, வாட் இஃப் மார்க்கெட் கோ சைட்வேஸ். நீங்கள் சொன்ன அதே தான், சைட்வேஸில் போனாலும் அதையும் நம்ம இன்க்ளூட் பண்ணோம்ல ப்ராபபிலிட்டி. ஸோ அதே இது இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் 50%, ஒரு கீழே போகிறதுக்கான சான்சஸ் 50%. சேம் கம்பேர்ட் டு காயின். இப்போ நான் ஒரு காயினை த்ரோ பண்ணுறேன், அது ஹெட்ஸ் விழுவதற்கான சான்சஸ் வந்து 50% இருக்குப்பா, 50% வாய்ப்பு இருக்குப்பா. ஆர் டெய்ல்ஸ் விழுவதற்கான சான்சஸ் 50% வாய்ப்பு இருக்குப்பா அப்படிங்கிறது ஓகே. ஸோ இப்போ வந்து இது 500லேயே இந்த ஷேர் ப்ரைஸ்
டே ஆகுது. பட் காயின் அப்படி ஆகாது. நீங்கள் சொல்லலாம் தூக்கி போட்டால் ஏதோ ஒரு பக்கம் போய் தானே ஆகணும். ஆனால் ஸ்டாக் அப்படி போகாது. 500லேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, வேற எங்கேயுமே மூவ் ஆகலைன்னா இது கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். இங்கே வந்து நம்ம 1/2ன்னு போட முடியாது. நம்ம வந்து இங்கே வந்து 1/3 மாறிடும். பிகாஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் வந்து 3 இருக்கனால இங்கே வந்து நம்ம 1/3 மாற்றிடுவோம். ஸோ 1/3 போட்டோம்னா நம்மளுக்கு இது என்ன சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லுங்க. ப்ராபபிலிட்டி பர்சன்டேஜ் என்ன வரும்? 100/3. அவ்வளோதான். 100/3 என்னது? 33. அவ்வளோதான் ஜி. ஒரே நிமிஷம். ஸோ 500லேருந்து அப்சைடு போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து 33%. 500ல் அப்படியே ஸ்டே ஆகிறதுக்கான பாசிபிலிட்டியும் 33%. மார்க்கெட் டவுன் சைடில் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி பர்சன்டேஜும் 33. ஸோ இதுதான் ப்ராபபிலிட்டி மூலமாக நம்ம டிவைட் பண்ணது. ஒன்றா மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இவ்வளோ இருக்குது, சைடில் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இவ்வளோ இருக்குது, கீழே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இவ்வளோ இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம ஆப்ஷன் செல்லிங்க ப்ராபபிலிட்டியோட கம்பேர் பண்ணலாம். நீங்கள் வந்து ஆப்ஷன் பை பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இது வந்து கால் ஆப்ஷனுங்களா, மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சோம்னா கால் ஆப்ஷன் வாங்குவோம். சின்னு போட்டுக்கலாமா? கால் ஆப்ஷன் வாங்குவோம். இதே டவுன் சைடில் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னா நம்ம புட் ஆப்ஷன் வாங்குவோம். ஸோ ஆப்ஷன் பையர்ஸ் கால் ஆப்ஷன் வாங்குவாங்க. அப்போ வந்து அவங்க வந்து மார்க்கெட்டில் அவங்க வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து வெறும் 33% தான். ஸோ நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க, அது ஆப்ஷன் பை பண்ணுறீங்க அப்படின்னா the winning possibility is 33% out of 100%. இதே நீங்கள் மார்க்கெட் டவுன் சைடில் போகணும்னு ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க, அதுக்கு வந்து நீங்கள் புட் ஆப்ஷன் வாங்குறீங்க அப்படின்னா அது வின் ஆகிறதுக்கான சான்சஸ், அது ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் வெறும் 33% தான். வேறஸ் ஆப்ஷன் செல்லர்ஸ் இருக்காங்க தெரியுமா, ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து இந்த கால் ஆப்ஷனை செல் பண்ணுவாங்க. செல் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 510 கால் ஆப்ஷனை செல் பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட் கீழே போனால் அவங்களுக்கு ப்ராஃபிட், மேலே போனால் அவங்களுக்கு லாஸ். இதே சைடில் போனாலும் அவங்களுக்கு ப்ராஃபிட் தான். வேறஸ் பையர்ஸ் வந்து சைடில் போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ப்ராஃபிட்ஸ் வரவே வராது. ஏன்னா சைடில் போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக டிகே ஆயிரும். ஸோ இது எப்படி டிகே ஆகுது, இது ஏன் ப்ராஃபிட்ஸ் தர மாட்டேங்கிறத அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். ஆனால் பேசிக்காக ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து ஓவராலாக 66% கவர் பண்ணிடுவாங்க. ஸோ ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து இப்போ கால் ஆப்ஷனை செல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சைடில் இருந்தாலும் ப்ராஃபிட்ஸ் வரும், இல்லை டவுன் சைடில் போனாலும் ப்ராஃபிட்ஸ் தரும். இதே மாதிரி தான் புட் ஆப்ஷனை செல் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த 33 + 33 மொத்தம் அவங்க வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து 66% மாறிடுது. ஸோ 66% மாறும்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஹெட்ஜ் வந்துடுது. என்ன, அவங்களோட ட்ரேட் வந்து ப்ராஃபிட்ஸில் முடியறதுக்கான சான்சஸ் 66. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ இந்த வேல்யூ அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு ப்ராஃபிட் வரக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ப்ராஃபிட் நிறையா வரும்னு நான் சொல்லவே இல்லை, ப்ராஃபிட் வரக்கான சான்சஸ் நிறையா இருக்குன்னு மட்டும்தான் சொல்கிறேன். ஸோ இது வந்து என்டையர்லி டிபெண்ட் ஆன் மார்க்கெட்ஸ் தான். ஸோ வென் யூ பை அன் ஆப்ஷன்
யூ நீட் த மார்க்கெட் டு மூவ் இன் ஒன் ஸ்பெசிஃபிக் டைரக்ஷன் பை அ ஸ்பெசிஃபிக் அமௌண்ட். ஆப்ஷன் பையர்ஸ் வந்து ஃபைட் அண்ட் கால் வாங்கியிருந்தாங்கன்னா ஃபைட் அண்ணை தாண்டி போனால் மட்டுமே அவங்களுக்கு ப்ராஃபிட் எக்ஸ்பைரி அப்போ. ஸோ தாண்டி போகிற அளவுக்கு அவங்க வெயிட் பண்ணணும். ஸோ அது பண்ணாதான் அவங்களுக்கு ப்ராஃபிட் வித் அ ஸ்பெசிஃபிக் டைம் ஃப்ரேம். டைம் ஃப்ரேமுங்கிறது எக்ஸ்பைரி. ஸோ உங்களுக்கு வந்து 3 கண்டிஷன் வருது. ஸ்பெசிஃபிக் டைரக்ஷனில் இருக்கணும், ஸ்பெசிஃபிக் அமௌண்ட்டாகவும் இருக்கணும், ஸ்பெசிஃபிக் டைம் ஃப்ரேம்லேயும் இருக்கணும். பட் செல்லருக்கு வந்து இது ஆப்போசிட். ஸ்பெசிஃபிக் டைரக்ஷனுங்கிறது 2 டைரக்ஷனையும் அவங்க கேப்சர் பண்ணுறாங்க. சைட்வேஸும் கேப்சர் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் அவங்க வந்து கிட்டத்தட்ட 5-10 வரைக்குமே வந்துட்டு கீழே வந்தாலுமே அவங்க ப்ராஃபிட்ஸில் இருக்காங்க. ஸோ வின் ஜோனுங்கிறது லிட்டரலி 66% வந்துருச்சு. ஜி இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? பிகாஸ் இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் டாபிக்ஸ், பட் பேசிக் 11th 12th கான்செப்ட்ஸ் தான். உங்களுக்கு ஏதாச்சும் இதில் டவுட் இருக்கா, இல்லை நீங்கள் ஏதாவது சொல்ல வரீங்களா? இதுல டவுட்ஸ் எனக்கு கிளியரா இருக்கு. ஓகே. அந்த சொல்ற மாதிரி இந்த 66%ங்கிறது எப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் இருக்கு. ஓகே. மார்க்கெட்டையும் டைம் டிகேல கேப்சர் பண்றோம். பிளஸ் ஸ்லைட்லி அப்வர்ட் மூவ் ஆச்சுனாலும் நமக்கு ப்ராஃபிட்ஸ் வரும். ஸோ அந்த ஜோன் லிமிட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. பையிங்ல நீ சொல்றது எக்ஸாக்டா கரெக்ட். ஏன்னா 33% ப்ராபபிலிட்டி. அந்த மொமெண்டம் கிடைச்சதுனா தான் நமக்கு ப்ராஃபிட். கண்டிப்பா மொமெண்டம் இல்ல அப்படின்னா அப்கோர்ஸ் செல்லர்ஸ்க்கு தான் ப்ராஃபிட் போகும். கண்டிப்பா. ஸோ அந்த ரிஸ்க் வந்து எடுக்க ஆப்ஷன் பையர்ஸ் தயாராக இருப்பாங்க. பட் வந்து அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படிங்கிறவங்க செல்லிங் சைடில் இருப்பாங்க. அவ்வளோதாங்க ப்ரோ கான்செப்ட். ஸோ இதுவுமே உங்களுக்கு எப்படி வந்து இங்கே வந்து நான் ஒரு மென்ஷன் பண்ணியிருப்பேன். இது வந்து லைக் சும்மா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியாது. ஆஸ் அ செல்லர் யுவர் வின் ஜோன் இஸ் மச் லார்ஜர் அப்படிங்கிறது இந்த ப்ராபபிலிட்டி வச்சு கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து அடுத்தது வந்து ஹவு ஆப்ஷன் ப்ரீமியம் இஸ் டிசைடட். இன்னைக்கு வந்து 2 டாபிக் பார்க்கறதுல தீட்டா டிகே ஒன்று, ப்ராபபிலிட்டி ஹெச் ஒன்று. அதில் வந்து தீட்டா டிகேங்கிற கான்செப்டுக்குள்ளே வருவோம். அதுக்கு முன்னாடி ஆப்ஷன் ப்ரீமியம்னா என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ நாம் வந்து நேற்று வந்து இன்சூரன்ஸ் கான்ட்ராக்டில் இருக்க ப்ரீமியம் பற்றி பார்த்துருந்தோங்களாங்க ப்ரோ. பார்த்துருந்தோங்க ஜி. அதில் நாம் என்ன சொல்லியிருப்போம்னா, டோட்டலாக நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 300 ரூபா ப்ரீமியம் கட்டிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு 1 crore கவரேஜ் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருப்போம். 300 மந்த்லி கட்டிட்டு வந்தீங்களா? சாரி, டேஸ்ன்னு சொல்லிட்டேன். ஸோ 300 மந்த்லி கட்டிட்டு வந்தீங்கன்னா, ஸோ வந்து நீங்கள் டோட்டலாக 1 year பார்த்தீங்கன்னா அந்த 300 கட்டிட்டு வர்றது மந்த் 0 ஆகிட்டே இருக்கும். ஸோ அது 0 ஆகிறனால தான் நீங்கள் அடுத்தடுத்த மந்த் கட்டிகிட்டே வருவீங்க. அந்த ஆப்ஷன் ப்ரீமியம் தான் இதே தான். ஸோ நீங்கள் அந்த கட்டிட்டு வர ப்ரீமியமை உங்களுக்கு கவரேஜாக இருக்கு. அதே மாதிரி இதில் எப்படி ப்ரீமியம் டிசைட் ஆகுது, இதில் நீங்கள் இன்சூரன்ஸ் எடுத்தாலுமே எப்படி ப்ரீமியம் டிசைட் ஆகுறது அப்படிங்கிறது இதில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரே ஃபார்முலா தான். இதில் வந்து இன்ட்ரென்சிக் வேல்யூ எக்ஸ்ட்ரென்சிக் வேல்யூலாம் இருக்கும். இது வந்து ஒரு ஈஸி கான்செப்ட் தான். நீங்கள் ஒன்றும் காம்ப்ளிகேட்லாம் பண்ணிக்க வேணாம். ஃபாலோயிங் வீடியோஸில் நான் கண்டிப்பாக ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து இன்ட்ரென்சிக் வேல்யூ ப்ளஸ் எக்ஸ்ட்ரென்சிக் வேல்யூ. எக்ஸ்ட்ரென்சிக் வேல்யூக்கு இன்னொரு நேம் வந்து டைம் வேல்யூ. இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா அதுதான் ஆப்ஷன் ப்ரீமியம். நீங்கள் எந்த ஆப்ஷன் செயின் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, இல்லை எந்த மார்க்கெட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, யூஎஸ் மார்க்கெட்டாக இருக்கலாம், இல்லை இந்தியன் மார்க்கெட்ஸாக இருக்கலாம், இல்லைனா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ஸாக இருக்கலாம், இல்லை கமாடிட்டி மார்க்கெட்ஸாக இருக்கலாம், எல்லாத்துக்குமே இந்த சிம்பிள் ஃபார்முலா தான். இன்ட்ரென்சிக் வேல்யூ ப்ளஸ் எக்ஸ்ட்ரென்சிக் வேல்யூ தான் ஆப்ஷன் ப்ரீமியம். ஸோ இதில் வந்து அட் த எண்ட் ஆஃப் எக்ஸ்பைரிக்கு அப்புறம் உங்களோட எல்லா ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லையும் எல்லா கான்ட்ராக்ட்லையும் அந்த ஆப்ஷன் கான்ட்ராக்ட், அந்த இன்சூரன்ஸ் கான்ட்ராக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரென்சிக் வேல்யூ வந்து 0 ஆயிரும். வெறும் இன்ட்ரென்சிக் வேல்யூ மட்டும்தான் இருக்கும் எக்ஸ்பைரி அப்போ. ஸோ அதனால தான் எக்ஸ்ட்ரென்சிக் வேல்யூ 0 ஆகிறதுனால தான் இது எப்படி நம்ம ப்ராஃபிட்ஸாக மாற்றலாங்கிறத தான்
இந்த ஆப்ஷன் செல்லிங்கிற கான்செப்ட். ஸோ அவ்வளோ டீப்பாக போவேன்னா நம்ம வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் மட்டும் என்னென்னு இதில் பார்க்கலாம். ஸோ இன்ட்ரென்சிக் வேல்யூ, நான் எக்ஸ்ட்ரென்சிக் வேல்யூக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன், அது வந்து 0 சான்சஸ் இருக்குது அப்படின்னு. இன்ட்ரென்சிக் வேல்யூ என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இன்ட்ரென்சிக் வேல்யூ இஸ் டிசைடட் பை ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அண்ட் ஸ்டாக் ப்ரைஸ். ஸோ இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளும் நான் கொடுக்குறேன். இது வந்து நாளைக்கு கவர் பண்ணுற டாபிக்னு நினைக்கிறேங்க ஜி. நாளைக்கு வந்து இந்த மணி அவுட் ஆஃப் த மணி அதெல்லாம் நாளைக்கு கிளியர் அண்ட் கட்டாக பார்க்கலாம். நீங்கள் ஜஸ்ட் இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நாளைக்குமே இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்ட்ரென்சிக் வேல்யூஸ் டிசைடு பை ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அண்ட் ஸ்டாக் ப்ரைஸ். ஸோ இங்கே வந்து நான் ஒரு செயின் கொடுத்துருக்கேன், இதுதான் ஆப்ஷன் செயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் இப்போ வந்து இந்த 10,800ங்கிறது தான் அந்த ஷேர் ட்ரேட் ஆகிட்டு இருக்காருங்கிறது. இதெல்லாம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ்னு சொல்லுவாங்க, இதில் வந்து லாஸ்ட் ட்ரேடர் ப்ரைஸ்ன்னு இருக்கும், நிறைய இதில் கான்செப்ட்ஸ் இருக்கு, ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணாம். இதில் இருக்கிறதா நமக்கு வந்து ஸ்டாக் ப்ரைஸு, இதெல்லாம் ஸ்ட்ரைக் ப்ரைஸு. ஸோ இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸோட ப்ரீமியம் எப்படி டிசைட் ஆகும் அப்படின்னா, இதிலிருந்து ஒன்று மைனஸ் பண்ணுவாங்க, இதுலேருந்து ஒன்று ப்ளஸ் பண்ணுவாங்க. இது வந்து நாளைக்கு கிளியர் கட்டாக பார்க்கலாம். இப்போதைக்கு இன்ட்ரென்சிக்னா என்ன இல்லை எக்ஸ்ட்ரென்சிக்னா என்னன்னு மட்டும் பார்க்கலாம். இன்ட்ரென்சிக் வேல்யூஸ் டிசைட் பை ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அண்ட் ஸ்டாக் ப்ரைஸ். ஸ்ட்ரைக் ப்ரைஸுங்கிறது இன்பில்ட்டாகவே இருக்கும் ஆப்ஷன் கான்ட்ராக்டில். நீங்கள் ஆப்ஷன் கான்ட்ராக்ட் ஒன்று எடுத்துட்டிங்கன்னா அதோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்னங்கிறது அதில் மென்ஷன் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 20,000, 23,000, 24,000 நிஃப்டியில் இருக்கும். ஸோ டைம் வேல்யூ வில் கோ டு 0 ஃபார் ஆல் ஆப்ஷன் கான்ட்ராக்ட். இதில் எந்த ஆப்ஷன் கான்ட்ராக்ட் எடுத்துக்கிட்டீங்கனாலும் எக்ஸ்பைரிக்கு முன்னாடி அதில் நிறைய ஃபேக்டர்ஸ் டிட்டர்மின் ஆகும், அதையும் நம்ம ஃபாலோயிங் வீடியோஸில் பார்க்கலாம். பட் எக்ஸ்பைரி அன்னைக்கு எல்லாமே 0க்கு போயிடும். ஸோ ஆஸ் அ ஆப்ஷன் செல்லர் யூ ஆர் அ ஹோப் மெர்ச்சன்ட். ஸோ ஹோப் மெர்ச்சன்ட்டுங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் நான் கொடுக்குறேன். ஹோப்புங்கிறது என்னன்னா ஒரு நம்பிக்கை. ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குறாங்க, திஸ் வில் ஹேப்பன் ஆர் திஸ் வில் நாட் ஹேப்பன். ஸோ மெர்ச்சன்ட்டுங்கிறதவன் வந்து வியாபாரி. ஸோ நீங்கள் வந்து அவருக்கு ஹோப் வந்து கொடுக்குறீங்க, அவர் அதுக்கு காசு கொடுக்குறாரு, அவர் 100 ரூபா கொடுப்பாரு, அது கண்டிப்பாக அந்த ஷேர் மேலே போகும் அப்படின்னு அவர் வந்து சின்ன அமௌண்ட் கட்டி பெட் பண்ணுறதுனால நீ அந்த ஹோப் மட்டும் கொடுக்குறீங்க. ஸோ ஆஸ் அ ஹோப் மெர்ச்சன்ட் யூ செல் த எக்ஸ்ட்ரென்சிக் வேல்யூ டு சம் ஒன் ஹோப்பிங் ஃபார் அ பிக் மூவ். ஸோ அவங்க பிக் மூவ் வரும்ன்ட்டு ஹோப் பண்ணுறனால அந்த ஹோப்பை நீங்கள் அவங்களுக்கு வைக்கிறீங்க. அந்த மூவ் நடந்துருச்சு அப்படின்னா நீங்கள் தான் அவருக்கு அந்த மூவ்க்கான ப்ராஃபிட்ஸை அவருக்கு கொடுக்கணும். அப்போ வந்து உங்களுக்கு லாஸ் வந்துடும். அந்த மூவ் நடக்கலை அப்படின்னா அந்த ஹோப் வந்து 0க்கு போயிடும். 0க்கு போச்சுன்னா அதில் இருக்க ப்ரீமியமை நீங்கள் வச்சுக்கலாம். இதுவும் இன்சூரன்ஸ் கான்ட்ராக்டும் டிக்டோ சேம். புரியுதுங்களா ஜி? ஏதாச்சும் டவுட் இருக்கா? இல்லை கொஞ்சம் டீப்பாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா? இல்லை, ஓகே, புரியுது. ஸோ இதில் வந்து இந்த டைம் வேல்யூ வில் கோ டு 0 ஃபார் ஆல் ஆப்ஷன் கான்ட்ராக்ட்டுங்கிறது இது எல்லாமே. ஸோ எக்ஸ்ட்ரென்சிக் வேல்யூ கண்டிப்பாக 0க்கு போயிடும். ஸோ அதே மாதிரி இந்த நீங்கள் சார்ஜில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது 10,800ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் போது அதுக்கு மேலே இருக்க எல்லா கால் ஆப்ஷனுமே 0க்கு போயிடும். ஸோ இதில் வந்து எல்டிபி மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ், இதில் வந்து எல்லாமே 0க்கு வந்துடும். 0.05ங்கிறது லிட்டரலி இட் வில் கோ டு 0. அதே மாதிரி புட் ஆப்ஷன் 10,800 கீழே இருக்கிறது எல்லாமே 0க்கு போயிடும். ஸோ இதுதான் என்ன கான்செப்ட்னா ஹோப் மெர்ச்சன்ட்னா, இது வந்து 10,800ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் போது இந்த மார்க்கெட்ஸ் கீழே விழும், 10,750க்கு வரும், 10,650க்கு வரும், 10,550க்கு வரும் அப்படின்னு ஹோப் மெர்ச்சன்ட்ஸ் வந்து உங்களுக்கு செல் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இது கண்டிப்பாக நடக்கும், இதை நான் ஹோப் பண்ணுறேன் அப்படின்ட்டு அந்த கான்ட்ராக்டை நீங்கள் வாங்குவீங்க. ஸோ நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆப்ஷன் பையர்.
இதுவே இந்த ஹோப்பை நான் செல் பண்ணுறேன், இந்த ஹோப் மெர்ச்சன்ட்ஸ் தான் செல் பண்ணுவாங்க. ஏன்னா இது நடக்காதுன்னு செல் பண்ணா அந்த ஹோப் வந்து கண்டிப்பாக ஜீரோக்கு போயிடும். ஸோ அதே மாதிரி தான் இந்த சைடு கால் ஆப்ஷனில் 10,800 இருக்கும்போது அது மேலே போகும் அப்படின்ட்டு நீங்கள் வாங்கணும் அப்படின்னா ஹோப் மெர்ச்சன்ட்ஸ் இருந்து அந்த ஹோப்பை நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி வாங்கலை அப்படின்னா இது எல்லாமே ஜீரோக்கு போயிடும். வேற இது 10,800 இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக 10,600 ட்ரேட் ஆகிட்டு இருந்து தான் 10,800 வந்துருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எல்லாத்தையுமே கிராஸ் ஆகி வரதுனால இதை செல் பண்ணவங்க எல்லாருமே லாஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் அந்த ஹோப்பை செல் பண்ணியிருக்காங்க, அவங்க அந்த ஹோப் கண்டிப்பாக நடந்திருக்கும், அதனால ஹோப் மெர்ச்சன்ட்ஸ் வில் லாஸ். ஸோ இது வந்து நீங்கள் ரொம்ப டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபாலோயிங் வீடியோஸ் ஆர் ஃபாலோயிங் டேஸ் நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுற வீடியோஸில் கண்டிப்பாக இதோட கிளியர் கட்டான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இருக்கும். ஜஸ்ட் ஃபார் எக்ஸ்ப்ளனேஷன், ஜஸ்ட் ஃபார் நம்ம என்ன எதை பேஸ் பண்ணி இதை நடத்துகிறோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆப்ஷன் செயின். இதை நீங்கள் ரொம்பலாம் காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணாம். ஸோ ஆப்ஷன் பிரிவுங்கிறது ரெண்டு தான், ஒன்று இன்ட்ரென்சிக் வேல்யூ அண்ட் எக்ஸ்ட்ரென்சிக் வேல்யூ. ஸோ இதுக்கான இன்னொரு சார்ட்டும் இருக்கு. ஸோ இன்ட்ரென்சிக் வேல்யூ விசஸ் டைம் வேல்யூ. டைம் வேல்யூ மீன்ஸ் ஜஸ்ட் எக்ஸ்ட்ரென்சிக் வேல்யூ. ஸோ இது வந்து ஒரு ட்ரையாங்கிள்குள்ளே டாப்பில் இருக்கிறது ஆப்ஷன் ப்ரீமியம். ஆப்ஷன் ப்ரீமியம் எதை டிசைட் பண்ணும்? இன்ட்ரென்சிக் வேல்யூ ப்ளஸ் டைம் வேல்யூ, இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு ஆப்ஷன் ப்ரீமியம் வரும். ஸோ நீங்கள் என்கிட்ட மறுபடியும் கேட்குறீங்க இன்ட்ரென்சிக் வேல்யூனா என்ன, இன்ட்ரென்சிக் வேல்யூ எதை டிசைட் ஆகிருக்கு அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா, இன்ட்ரென்சிக் வேல்யூ இஸ் டிபெண்ட் ஆன் ஸ்டாக் ப்ரைஸ் அண்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஸோ அந்த ஸ்டாக் வந்து மார்க்கெட்டில் என்ன வேல்யூவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு, நாம் ஒரு ப்ரைஸில் வாங்குகிறோமோ விற்கிறோமோ அப்படிங்கிறதும் இந்த ரெண்டையும் டிசைட் பண்ணுறது தான் இன்ட்ரென்சிக் வேல்யூ இருக்குது. ஸோ இன்ட்ரென்சிக் வேல்யூ இஸ் ஃபிக்ஸ்டு. அது வந்து ஸ்டாக் ப்ரைஸ் சேஞ்ச் ஆக ஆக இப்போது இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுங்க, புரிஞ்சிருச்சாங்க ஜி. இந்த ஸ்டாக் ப்ரைஸ் மூவ்மெண்ட் ஆக ஆக இன்ட்ரென்சிக் வேல்யூ மூவ் ஆகும். ஸோ இன்ட்ரென்சிக் வேல்யூ ஃபிக்ஸ்டு, ஸ்ட்ரைக் ப்ரைஸும் ஃபிக்ஸ்டு. இந்த ஸ்டாக் ப்ரைஸில் இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணுறோம் இல்லை மைனஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்டாக் ப்ரைஸ் மூவ் ஆகும்போது இன்ட்ரென்சிக் வேல்யூ மூவ் ஆகுது. ஸோ இந்த ஸ்டாக் ப்ரைஸ் எவ்வளோ மூவ் ஆகுது, நம்ம இன்ட்ரென்சிக் வேல்யூ மூவ் ஆகுதுங்கிறது ஒரு டேட்டா வச்சு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். 100% ஷூராக இன்ட்ரென்சிக் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். இன்க்ளூடிங் என்ன வேல்யூவில் இருக்குங்கிறது முதல் கொண்டு ஜஸ்ட் ஃபார்முலாஸ் வச்சு நம்மளால டெரைவ் பண்ண முடியும். இட்ஸ் அன் ஈஸி ஃபார்முலா, ஈஸி ஜஸ்ட் மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலா வச்சு டெரைவ் பண்ண முடியும். ஒரு ப்ளஸ் அடிஷன் சப்ராக்ஷன் அது மட்டும்தான் இருக்கும். இதுவே டைம் வேல்யூ எப்படி டிசைட் பண்ணுறாங்கன்னா, அதுக்கு வந்து 4 காம்பனன்ட்ஸ் இருக்கு. அது என்னன்னா டைம், வாலட்டிலிட்டி, இன்ட்ரெஸ்ட் ரேட் அண்ட் டிவிடெண்ட்ஸ். ஸோ இந்த 4 பேராமீட்டர்ஸையும் வச்சு தான் டைம் வேல்யூ டிசைட் ஆகுது, விச் டைம் வேல்யூ வில் கோ டு 0 ஆன் எக்ஸ்பைரி. புரியுதுங்களா? பட் எக்ஸ்பைரிக்கு முன்னாடி சொல்லுங்க ஜி. இது எனக்கு இப்போ ஒரு 50% தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கு. சொல்லுங்க. வேல்யூ ஓகே, இப்போ டைம் வேல்யூ ஆர் எக்ஸ்டென்சிக் வேல்யூ சொல்றோம்ல. ஆமா ஆமா. ஸோ இதுல வந்துட்டு நமக்கு அந்த தீட்டா காமா எல்லாம் சொல்றாங்கல்ல, ஆமா கொஞ்சம் கிளியர் கட்டா நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் இருந்தா இன்னுமே கொஞ்சம் ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஜி. கண்டிப்பா. இப்போ நம்மளோட சிலபஸ் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கனாலே ஒரு நிமிஷம். ஸோ வந்து நம்ம 1 முடிச்சிட்டோம். வாட் இஸ் ஆப்ஷன் செல்லிங் நேற்று முடிச்சிட்டோம் ப்ரோ. இன்கம் விசஸ் ஸ்பெகுலேஷன் மைண்ட் செட் எடுத்துட்டோம். இன்னைக்கு வந்து ஹவு ஆப்ஷன் செல்லிங் ஆக்சுவலி மேக்ஸ் மணி, தீட்டா அண்ட் ப்ராபபிலிட்டி வச்சு எடுத்துட்டோம். நாளைக்கு வந்து இந்த மணி அட் த மணி அவுட் ஆஃப் த மணி எக்ஸ்ப்ளனேஷன் ப்ளஸ் பேசிக் ரீகேப்ஸ் கண்டிப்பாக இருக்கும், கால் அண்ட் புட் ஆப்ஷன். இதெல்லாம் முடிச்சுட்டு தான் உங்களுக்கு கிரீக்ஸ் வரும், டெல்டா தீட்டா எல்லாமே வரும். ஓகே. அண்ட் ஐவி பர்சன்டைல், ஹை ஐவி, லோ ஐவி,
ஆப்ஷன் செயின், இன்ட்ரெஸ்ட் அனாலிசிஸ், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அனாலிசிஸ். ஸோ இது எல்லாமே இன்க்ளூட் ஆகிறது இதுக்குள்ள தான் இன்க்ளூட் ஆகும். புரியுதுங்களா? இந்த வாலட்டிலிட்டி. ம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு டிவிடெண்ட்டுங்கிறது ஃபிக்ஸ்டு. ம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஜனவரின்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு பிப்ரவரி. இந்த ஜனவரியோட எண்டில் தான் உங்களுக்கு ஜனவரியோட கான்ட்ராக்ட் எல்லாமே எக்ஸ்பைரி ஆகுமா? பட் வந்து ஜனவரி 15 அன்னைக்கு டிவிடெண்ட்ஸ் தராங்க அந்த கம்பெனினா அது வந்து இந்த ஆப்ஷன் ப்ரீமியம்த்துலேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். ம். ம். ஸோ அதுதான் டிவிடெண்ட்ஸு. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் சேம் கான்செப்ட்ஸ், பட் இந்த டைமு வாலட்டிலிட்டியும் டிஃபர் ஆகும். இதுக்குள்ளே தான், இந்த வாலட்டிலிட்டிக்குள்ளே தான் என்னென்ன வரும்னா காமா, டெல்டா, டைம் வேல்யூ, அந்த கிரீக்ஸ் எல்லாமே வந்துருங்க ஜி. புரியுதுங்களா? ம். ஓகே. இந்த கிரீக்ஸ் எல்லாமே எக்ஸ்டென்சிக் வேல்யூவில் ஃபாலோயிங் வீடியோஸில் கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். பட் இப்போதைக்கு ஆப்ஷன் ப்ரீமியம் 2 டிசைட் பண்ணும். ஒன்று இன்ட்ரென்சிக் வேல்யூ, ஒன்று எக்ஸ்டென்சிக் வேல்யூ. எக்ஸ்டென்சிக் எக்ஸ்கியூஸ் மீ, எக்ஸ்டென்சிக் வேல்யூவில் நமக்கு 4 பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஒன்று டைம், ஒன்று வாலட்டிலிட்டி, ஒன்று இன்ட்ரெஸ்ட் ரேட், 2 டிவிடெண்ட்ஸ். இதுக்குள்ளே இன்னும் நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்குது. இது எல்லாமே இன்னும் ஃபாலோயிங் வீடியோஸில் கண்டிப்பாக பார்க்கலாம். இது வரைக்கும் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்கா? மறுபடியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணட்டுமா? இல்ல ஓகேடா. அவுட் சைடு. ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்னென்ன டாபிக் பார்த்துருக்கோம்? ஃபஸ்ட்டு ப்ராபபிலிட்டி பார்த்துருக்கோம். உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஜி. இந்த இதை வச்சு சொன்னேன். நம்ம வந்து ஒன் சைட்லாம் பே பண்ணி ஹோப்லாம் வாங்க போகிறதில்ல. வி ஆர் ஹோப் செல்லர்ஸ், வி ஆர் இன்சூரன்ஸ் கான்ட்ராக்ட் செல்லர்ஸ். ஸோ 66% நம்மளால் எப்படி கவர் பண்ண முடியுங்கிறத மட்டும்தான் பார்க்குறோம். ஸோ நம்மளோட ப்ராபபிலிட்டி எந்த அளவுக்கு எச்சா இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம ப்ராஃபிட்ஸ் பண்ணுறதுக்கான சான்சஸும் எச்சா இருக்குது. அந்த அளவுக்கு நம்மளால் கன்சிஸ்டண்ட்டாக டெய்லியும் ப்ராஃபிட்ஸ் பண்ணிட்டு வர முடியும். ஸோ என்னோட P&L ஸ்டேட்மெண்ட் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. லிட்ரலி எவ்ரி மந்த் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். நிறைய மார்க்கெட்டில் சேஞ்சஸ் வந்தாலுமே அந்த கன்சிஸ்டன்சி வரும். அந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம ஆப்ஷன் செல்லிங் மட்டும் பண்ண போகிறதில்ல, ஆப்ஷன் பையிங்கும் பண்ண போகிறோம். ரெண்டையும் இன்க்ளூட் பண்ணி எப்படி பண்ணுறோங்கிறதையும் கம்ப்ளீட்டாக இந்த ஆப்ஷன் செல்லிங் கோர்ஸில் மாஸ்டர் கிளாஸில் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வந்து இந்த 3 சைடு போகிறதுக்கான சான்சஸ் என்ன, அந்த சான்சஸ் எப்படி டெரைவ் பண்ணுறது, அதை நம்ம எப்படி கேப்சர் பண்ண போகிறோம், இது எல்லாமே பார்த்துருக்கோம். அண்ட் நம்மளோட வின் ஜோன் எந்த அளவுக்கு ஜாஸ்தியாக இருக்கோ, இப்போ இந்த சார்ட் போட்டிங்கன்னா வின் ஜோன் எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கோ அந்த ஜாஸ்தியாக இருக்க ஏரியாவை மட்டும் நம்ம கவர் பண்ணலாம். கவர் பண்ணிவிட்டு அதெல்லாம் மட்டும் எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் எடுக்க முடியும்னு பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ப்ராஃபிட்ஸ் எடுக்கணும்னா அது வந்து நம்ம விற்கிறவன்ட்ட, அதாவது ஆப்ஷன் பையர்ஸ்ட்டு தான் வாங்க முடியும். ஸோ அந்த பையர்ஸ்க்கும் செல்லர்ஸ்க்கும் இருக்கிற ஒரே கனெக்ட் வந்து ஆப்ஷன் ப்ரீமியம். ஸோ அந்த ஆப்ஷன் ப்ரீமியமோட வேல்யூ எப்படி டிசைட் பண்ணுறாங்கிறத 2 பேராமீட்டர்ஸ் வச்சு பார்த்தோம். ஃபாலோயிங் மாஸ்டர் கிளாஸ்லேயுமே இந்த 2 பேராமீட்டர்ஸ் வந்து தான் ஒரு முக்கியமான வேல்யூ இருக்கும். ஸோ இந்த 2 பேராமீட்டர்ஸும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம். அண்ட் ஆப்ஷன் செயினோட பேசிக் எப்படி இருக்கும் அப்படிங்கறதுக்கான ஒரு இமேஜ் ஆட் பண்ணியிருந்தோம். இதோட எப்படி நமக்கு வந்து லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ் இந்த சைடு எல்லாமே 0க்கு போயிருக்கு, இந்த சைடு எல்லாமே 0க்கு போயிருக்கு. வேறாஸ் இங்கே லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ்லாம் 0க்கு போகவே இல்லை. ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ்லாம் 0க்கு போகல. வேறாஸ் இங்கே இருக்க லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ்லாம் 0க்கு போயிடுச்சு. பட் ரெண்டுமே கால் ஆப்ஷன் கீழே தான் வரும். ஸோ இது எப்படி ஆச்சு அப்படிங்கிறது எல்லாம் பார்த்துருக்கோம். அண்ட் வந்து இந்த பேராமீட்டர்ஸ் வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூ எப்படி டெரைவ் பண்ணியிருக்கோம், டைம் வேல்யூ எப்படி டெரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அண்ட் ஸ்டாக் ப்ரைஸ் வந்து நாளைக்கு கண்டிப்பாக பார்க்கலாம் ஜி. ஓகே. பிகாஸ் நமக்கு வந்து இந்த மணி அவுட் ஆஃப் த மணி எக்ஸ்பிளைன் பண்ணாதான்
ஸ்டாக் ப்ரைஸ், ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எப்படி மைனஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறங்கிறத நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் வேறு ஏதாச்சும் சொல்லணுமா, வேறு ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணுமா, வேறு ஏதாச்சும் கரெக்ஷன் பண்ணணுமா நான் என் சைட்லேருந்து? ஓகே. எந்த கரெக்ஷனும் இல்லை, ஆனால் ஃப்ரீக்வெண்டா வீடியோ வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் ரெகுலராக பண்ணலாம். நமக்கு எப்படியோ ஒரு 3-4 டேஸ் ஆயிடுது கேப்பு. ஒர்க்கு ஹெவியாக இருக்கு ஜி. ஆஃபீஸ் போகணும் அண்ட் ஆஃபீஸ்லேயே முழு டைம் போயிட்டுருக்கா. அப்புறம் எனிவே ட்ரை பண்ணு, ஒரு வீக்லி ஒரு 3 days 3 to 4 days கவர் பண்ணணும். மொத்தம் 30 டேஸ் பிளான் பண்ணியிருக்கோம். 30 வீடியோஸ் பிளான் பண்ணியிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு 30 டேஸ் இஸ் ஓகே ஃபார் எக்ஸ்ப்ளனேஷன். பட் ரியல் மார்க்கெட்ஸில் நம்ம அப்ளை பண்ணும்போது இன்னுமே இன்னொரு 10 டேஸ் ஆட் ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்லலாம்னா, அந்த ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட் மாதிரி ஆட் பண்ணி நம்ம அது மூலமா இந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்மளுக்கு ப்ராஃபிட்ஸ் நம்ம ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கறத லைவா நம்ம பண்ணலாம். லைவாக பண்ணலாம். நம்ம வந்து லைவாக ட்ரேட் பண்ண வேணாம், லைவாக ஸ்ட்ராட்டஜிஸ் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதில் வந்து நம்மளோட சார்ட் யூஸ் பண்ணுறதுக்கான சார்ட் வந்து நம்ம பார்ப்போம், ப்ரைஸ் எங்கே மூவ் ஆயிருக்குங்கிறது. பட் ஃபுல்லாத்தையுமே சார்ட் வச்சு அப்ளை பண்ண மாட்டோம். நிறையா ஸ்ட்ராட்டஜிஸை மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஃபாலோயிங் இதில் எல்லாமே பார்க்கலாம். ஓகே. ஸோ நம்ம எந்த யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறோங்கிறத நான் இங்கே மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ இது நம்மளோட யூடியூப் சேனல் 33 மார்க்கெட்ஸ். இதில் வந்து டே 1க்கான வீடியோ இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் டே 1க்கான வீடியோவும் பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். அண்ட் டே 2 நான் இன்றைக்கி நைட்டுக்குள்ளேயே அப்லோட் பண்ணிடுறேன். டே 2 அப்லோட் ஆயிரும். அண்ட் டே 3 கண்டிப்பாக இன்னொரு நாளைக்கு பிளான் பண்ணலாம் ஜி. எல்லா நோட்ஸும் ரெடி. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா டே 9 வரைக்கும் ரெடி நோட்ஸு. பட் டைம் இருக்கும் போதெல்லாம் நம்ம கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, சரிங்க ஜி, தேங்க்யூ. அண்ட் குட் நைட். குட் நைட்.